வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ ஏன் அவசியம்? இந்த வீடியோ உங்களை மகிழ்விக்க உருவாக்கப்பட்டது அல்ல, உங்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையில நாம் அதிகமா காயப்பட்ட இடம் எது என்றால், அது வேலை இல்லை, பணம் இல்லை, தோல்வி இல்லை. நாம் தவறான மனிதர்களை நம்பிய இடம்தான். ஒரு எதிரி வெளிப்படையாக இருந்தால் நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் நட்பு, உறவு, அன்பு என்ற பெயரில நம்ம வாழ்க்கைக்குள் நுழையும் மனிதர்கள்தான் உள்ளுக்குள்ளே சேதத்தை உருவாக்குகிறார்கள். இந்த உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியா தெளிவாக எச்சரித்தார். அதே உண்மையை ஒரே ஒரு குரலில் திருவள்ளுவர் முழு உலகத்துக்கும் சொன்னார். இந்த வீடியோ முடியும் போது நீ யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும், எங்கு மௌனமாக இருக்க வேண்டும் என்பது உனக்கே தெளிவாக புரியும். பகுதி 1. நல்ல மனசுள்ளவர்கள் ஏன் அதிகம் உடைகிறார்கள்? உலகத்தில் அதிகம் காயப்படுபவர்கள் கெட்ட மனிதர்கள் அல்ல, நல்ல மனசுள்ள மனிதர்கள்தான். ஏன் என்றால் நல்ல மனிதன் எல்லாரையும் தன்ன மாதிரியே நினைக்கிறான். அவன் யாரையும் சந்தேகப்பட மாட்டான். அவன் நம்பிக்கையை ஒரு பாவமில்லாத விஷயம்னு நினைக்கிறான். ஆனால் உலகம் அப்படி இல்லை. சாணகியர் சொல்கிறார், உலகம் உன் மனதைப் போல இல்லை, அதை புரியாதவன் மீண்டும் மீண்டும் ஏமாறுவான். இந்த ஒரு வரிதான் பல வாழ்க்கைகளின் அடிப்படை பிரச்சனை. நாம் நல்லவர்களாக இருப்பது தவறு இல்லை, ஆனால் எல்லாரையும் நல்லவர்கள் என்று நினைப்பது பெரிய ஆபத்து. பகுதி 2. நம்பிக்கை எப்படி ஆயுதமாக மாறுகிறது? நம்பிக்கை ஒரு சக்தி, அதே நேரத்தில் அது ஒரு ஆயுதம். சரியான மனிதரிடம் இருந்தால் அது பாதுகாப்பு, தவறான மனிதரிடம் சென்றால் அது அழிவு. நீ ஒருவரிடம் உன் பயத்தை சொல்கிறாய், உன் பலவீனத்தை சொல்கிறாய், உன் தோல்வியை பகிர்கிறாய். அந்த நேரத்தில் நீ உன் மனதை திறக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ உன் வாழ்க்கையின் ரகசிய வரைபடத்தை அவரிடம் கொடுக்கிறாய். ஒரு நாள் அதே விஷயம் உன்னை கட்டுப்படுத்த, உன்னை மௌனமாக்க, உன்னை குறைக்க பயன்படுத்தப்படும். பகுதி 3. நம்பக்கூடாத 5 பேர் உன் ரகசியத்தை சேகரிப்பவன். முதல் மனிதன், இவன் உன்னை ஆறுதலாக கேட்பான். யாரிடமும் சொல்லாதே என்று சொல்வான். நான் உன்னோடு இருக்கேன் என்று நம்ப வைப்பான். ஆனால் அவன் கேட்பது உன்னை காப்பாற்றல்ல, உன்னை அறிய. உன் பயம் என்ன, உன் பலவீனம் என்ன, உன்னை உடைக்க எது போதும். இந்த தகவல்கள் அவன் மனதில் சேமிக்கப்படுகின்றன. சாணக்கியர் சொன்ன உண்மை, ரகசியம் வாயை விட்டு வெளியே வந்த நாளே அது உன் கட்டுப்பாட்டை இழக்கிறது. பகுதி 4. 2வது மனிதன், உன் வளர்ச்சியை மௌனமாக வெறுப்பவன். நீ ஆரம்ப நிலையில் இருந்தபோது அவன் உன்னோடு இருந்திருப்பான், ஏனெனில் நீ அவனை மிஞ்சவில்லை. ஆனால் நீ வளர ஆரம்பித்ததும் அவனின் முகம் மாறும். வெளியில் சிரிப்பு, உள்ளுக்குள் எரிச்சல். அவன் உன்னை திட்டமாட்டான், ஆனால் உன்னை ஆதரிக்கவும் மாட்டான். திருவள்ளுவர் சொன்னது, பொறாமை உள்ள இடத்தில் உண்மையான நட்பு இருக்காது. சிலர் உன்னை வெறுப்பது நீ கெட்டவன் என்பதால் அல்ல, நீ முன்னேறுவதால். பகுதி 5. 3வது மனிதன், ரியாலிட்டி பேசுற மாதிரி கனவை கொள்ளும் மனிதன். இவன் எப்போதும் சொல்வான், அது உனக்கு செட் ஆகாது, அது ரொம்ப ரிஸ்க், நீ இவ்வளவுதான். இவன் அறிவுரை தரவில்லை, இவன் தன் பயத்தை உன் மனசுக்குள் ஊற்றுகிறான். இவனுக்கு கனவு காண தைரியம் இல்லை, அதனால் கனவு காண்பவர்களையும் அவன் பொறுக்க மாட்டான். உன் கனவை சின்னதாக்குபவன் உன் வாழ்க்கையையும் சின்னதாக்க நினைப்பவன். பகுதி 6. 4வது மனிதன், தேவைக்காக மட்டும் நட்பு வைத்தவன். இவனுக்கு உன் உதவி தேவைப்படும் போது நட்பு இருக்கும், அழைப்புகள் இருக்கும், உணர்ச்சி நாடகம் இருக்கும். உன் தேவை வந்ததும் அவன் காணாமல் போவான். சாணக்கியர் சொல்கிறார், ஆபத்தில் விலகுபவன் நண்பன் இல்லை. உண்மையான நட்பு உன் உச்சத்துல தெரியாது, உன் அடியில்தான் தெரியும். பகுதி 7. 5வது மனிதன், உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் நல்லவர். இவன் எப்பொழுதும் உன் நலத்துக்காக தான் என்று சொல்வான். மெதுவாக உன் முடிவுகள் அவனுடையதாக மாறும், உன் ஆசைகள் அவனுக்கு பிடித்ததாக மாறும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை உன் கையில் இல்லாமல் மற்றவரின் கையில் வைத்திருப்பதை உணர்வாய். சாணக்கியர் சொல்கிறார், உன் முடிவுகளை பிறர் எடுக்க ஆரம்பித்தால் நீ சுதந்திரத்தை இழந்து விட்டாய். பகுதி 8. ஒரு புத்திசாலி எப்படி உயிர் வாழ்கிறான்? ஒரு புத்திசாலி எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுக்க மாட்டான், எல்லாருக்கும் உண்மை சொல்ல மாட்டான், எல்லாருக்கும் மனதை திறக்க மாட்டான். அவன் மௌனமாக இருப்பான். அது பலவீனம் அல்ல, அது பாதுகாப்பு. மௌனம் உன்னை தாழ்த்தாது, மௌனம் உன்னை காப்பாற்றும். தீய சுபாவம் கொண்ட நண்பர்கள், முகத்திற்கு முன்னால் இனிமையாக பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் தீமை செய்பவர்களை ஒருபோதும் நம்பக்கூடாது. இவர்கள் பாலில் கலந்த விஷம் போன்றவர்கள், சுயநலவாதிகள். தங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது மட்டும் நம்மை தேடி வருபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் தேவை முடிந்தவுடன் அவர்கள் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். கோபக்காரர்கள், எப்போது கோபப்படுவார்கள் என்று தெரியாத மனிதர்களை நம்புவது ஆபத்தானது. கோபத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். பொறாமை கொண்டவர்கள்,
உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உங்களை தரம் தாழ்த்த எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இவர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிரக்கூடாது. ஒழுக்கமற்றவர்கள் பொதுவான தர்ம நெறிகளை கடைபிடிக்காத ஒருவரிடம் நேர்மையை எதிர்பார்ப்பது தவறு. அவர்கள் தங்களின் ஆதாயத்திற்காக யாரையும் காட்டிக் கொடுப்பார்கள். திருவள்ளுவர் காட்டும் எச்சரிக்கை. திருவள்ளுவர் கூடா நட்பு மற்றும் சிற்றினம் சேராமை ஆகிய அதிகாரங்களில் சிலரை அடையாளம் காட்டுகிறார். அன்பு இல்லாதவர்கள். உள்ளத்தில் அன்பு இல்லாமல் வெறும் ஆதாயத்திற்காக பழகுபவர்களின் நட்பு துன்பத்தையே தரும். சொல்லொன்று செயலொன்று உடையவர் மனத்தினால் ஒள்ளியர் அல்லாதார். அதாவது மனதிற்கும் செயலுக்கும் தொடர்பில்லாத மனிதர்களிடம் விலகி இருப்பதே நல்லது. இது மோட்டிவேஷன் இல்லை, வார்னிங் என்றால் கூட பரவாயில்லை. ஆனால் ஒரு தவறான மனிதரிடமிருந்து உன்னை காப்பாற்றியிருந்தால் இந்த வீடியோ தன் வேலையை செய்துவிட்டது. இனிமேல் நம்பிக்கை ஒரு சோதனை, நட்பு ஒரு தேர்வு, அணுகல் ஒரு அரிய விஷயம். இதுதான் சாணக்காயரும் திருவள்ளுவரும் நமக்கு விட்டு சென்ற உயிர் வாழும் ஞானம். நீ இதுவரை தவறான மனிதர்களை நம்பி உடைஞ்சிருந்தா, இந்த வீடியோ உன்னை காப்பாத்தி இருந்தா லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்னா இங்க என்டர்டெயின்மெண்ட் இல்ல, லைஃப் ப்ரொடெக்ஷன் தான்.